வணக்கம் மாணவ செல்வங்களே. சிஎம் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷனுக்காக ஏற்கனவே நாம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து 3 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கும் 3 கொஸ்டின் ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியா 4வது கேள்வி இங்க பார்க்க போறோம். படத்தில் ஏபி இஸ் parallel to டிஇ, ஆங்கிள் பி ஈக்குவல் டு 45 டிகிரி, ஆங்கிள் டிஇசி ஈக்குவல் டு 75 டிகிரி எனில் ஆங்கிள் ஏசிடி என்னன்றது தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பாருங்க, இந்த படத்துல ஆங்கிள் பி இது எவ்வளோ டிகிரி சொல்லியிருக்காங்க? 45 டிகிரி. அடுத்ததா டிஇசி இதோ இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 75 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆங்கிள் ஏசிடி எவ்வளோன்ட்டு எங்க இருக்கு? ஏசிடி தோ இந்த ஆங்கிள் எவ்வளோ அப்படிங்கிறது தான் அவங்களோட கொஸ்டின். அதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஏபியும் டிஇயும் பேரலல். இதோ பாருங்க, ஏபி தோ இருக்கு, டிஇ தோ இருக்கு. ஏபி டிஇ இது ரெண்டும் பேரலல். அதே நேரம் இங்க இருந்து ஒரு லைன் இப்படி போகுது இல்லையா, இதுதான் என்னது அப்படின்னா இதோட டிரான்ஸ்வெர்சல். ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி 2 கொஸ்டின்ல சொல்லியிருக்கோம். டிரான்ஸ்வெர்சல் அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்ல சொல்லும் போது குறுக்கு வெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இந்த ஆப்போசிட் ஆங்கிள், ஒத்த பக்கங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும்னா சமமா இருக்கும். அப்போ இங்க பார்த்து கவனிச்சிங்கன்னா தெரியும், இதோ இங்க கீழே இருக்கிற இந்த ஆங்கிளும் இங்க மேல இருக்கிற இந்த ஆங்கிளும் எப்படி இருக்கும் அப்படின்னா சமமா இருக்கும். கீழே இருக்கிறதுனா இங்க பி, சாரி இங்க மேல இருக்கு, அதாவது இதுக்கு கீழே இந்த இடம் இது பி, இங்க மேல அப்படிங்கிறது இதோ பாருங்க இந்த டி, இது ரெண்டும் எப்படி இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும். அப்ப இது 45னா நமக்கு இதுவும் என்னவா தான் இருக்கும்? 45ஆ தான் இருக்கும். இப்போ அவங்க கேட்டிருக்கிறது ஏசிடி. இப்ப பாருங்களேன், இந்த ட்ரையாங்கிளை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதை ஒரு ட்ரையாங்கிள்னு எடுத்துட்டோம். இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்தோம்னா எது? சிஇடி. இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்தோம்னா இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வருது இல்லையா, இது வெளிக்கோணம். நம்ம ஏற்கனவே செகண்ட் கொஸ்டின்ல இந்த விஷயத்தை சொல்லியிருக்கோம் பாருங்க. இந்த வெளிக்கோணன்றது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா உள்ளெதிர் கோணங்களுடைய கூடுதலுக்கு சமமா இருக்கும். இந்த அவுட்டர் ஆங்கிள் இன்னர் ஆங்கிளோட சம்முக்கு ஈக்குவலா இருக்கும். தட் மீன்ஸ் இங்க என்ன வந்திருக்கு, இங்க என்ன வந்திருக்கோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இந்த ஆன்சர் கிடைச்சிடும். பாருங்க, நமக்கு இங்க என்ன வந்திருக்கு? மேல ஈல 75 டிகிரி, கீழே டியில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 45 டிகிரி. ரெண்டுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா 120 டிகிரி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இது உங்களுக்கு ஏன் அந்த ஆன்சர் வருதுன்னு சொல்றதுக்காக நீங்க ரொம்ப சிம்பிளா அந்த ஆன்சர் யோசிக்கணும் அப்படின்னா இந்த 45 டிகிரியையும் இந்த 75 டிகிரியையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. 45 + 75 120 டிகிரி. அவ்வளவுதான் பாருங்க, இதுல வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப சொன்னதெல்லாம் உங்களுக்கு வேற எங்கேயாவது கொஸ்டின்ல இந்த டிரான்ஸ்ஃபர் வச்சு நீங்க ஆன்சர் பண்றது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய ட்ரிக் சொன்னது. ஆனா இங்க இவ்வளவு பெரிய கொஸ்டின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணது. ஆனா இந்த இடத்துல ஈஸியான ட்ரிக் என்ன? ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா போதும். 45 + 75 என்ன வந்துடும்? 120 டிகிரின்னு வந்துடும். புரிஞ்சுதுங்களாமா? எவ்வளோ ஈஸி பாருங்க. கண்டிப்பா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. நீங்க அந்த சின்ன சின்ன ஐடியாஸ் தெரிஞ்சா போதும், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ இதே மாடல்ல நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் பாருங்க. படத்தில் ஏபி இஸ் parallel டிஇ, ஆங்கிள் பி ஈக்குவல் டு 15 டிகிரி அண்ட் டிஇசி ஈக்குவல் டு 75 டிகிரி. ஒன்றத்தை மட்டும் மாற்றிருக்கேன், ஒன்றத்தை மாற்றலை, பிரச்சனை இல்லை. எனில் ஆங்கிள் ஏசிடி எவ்வளோ அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ அங்கே அவங்க 45 கொடுத்தது நான் என்னவா மாற்றிருக்கேன் அப்படின்னா 15 டிகிரின்னு மாற்றிருக்கேன். ஸோ இதை வச்சு இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த கொஸ்டினில் இதே மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க்காகவும் தரேன். ஓகேவாம்மா? தேங்க்யூ.